கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனின் ஆசீரும் அருளும் இன்று உங்களோடு நிறைவாய் தங்கட்டும். இன்று ஆண்டின் பொதுக்காலத்தின் 21ஆம் ஞாயிறு. இன்று நம் சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நலம் தரும் நற்செய்தி லூகாஸ் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வரை உள்ள இறைமுத்துக்கள். இன்று நம் சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மையக்கருத்து, உண்மையான மீட்பை கண்டடையும் வழி எது? அன்பார்ந்தவர்களே, மீட்பு பாதை என்று சொல்லக்கூடியது எப்படி அமைந்திருக்கும்? இந்த பாதையை நோக்கி நம்மை பயணம் செய்ய தூண்டக்கூடிய வழி முறை என்ன என்கிறதை பற்றி இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சித்தரிக்கிறார். ஒரு சென்மத துறவி ஒருவரிடம் ஒரு சீடர் வந்து, குருவே, எப்படி விரைவாக நான் என்னுடைய பயிற்சியை முடிக்க முடியும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன், எனவே அதற்குரிய வழிமுறையை சொல்லும் என்று கேட்டாராம். அதற்கு அந்த குரு அவருடைய முதுகிலே ஒரு கல்லை ஏற்றி வைத்து, ஒவ்வொரு நாளும் மலையிலே ஏறிவிட்டு திரும்பி வாருங்கள் என்று சொல்லி அந்த சீடனை அனுப்பிவிட்டாராம். இந்த சீடன் சிந்தித்தார், ஒவ்வொரு நாளும் தன்னுடைய முதுகில் கல்லை ஏந்தி ஏன் நாம் மேலே சென்று கீழே இறங்க வேண்டும்? தேவையில்லாமல் இந்த குரு இந்த பழுவை என்னுடைய முதுகிலை ஏற்றி விடுகிறாரே என்று நினைத்த வண்ணம் இவர் ஒவ்வொரு நாளும் தனக்கு வாழ்க்கையிலே எடை தூக்கி கொண்டு எப்படி நடப்பது என்கிற வேதனையோடு நடந்து சென்றாராம். சற்று நாட்கள் செல்ல செல்ல அவருக்கு பழகிவிட்டது. இருந்தாலும் மனதிலே கசப்பான உணர்வு மாறவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே அந்த குரு சொன்னாராம், இனி நீ கல்லை இறக்கி வைத்து மலையில் ஏறலாம் என்று சொன்னாராம். அப்பொழுதுதான் அந்த சீடனுக்கு புரிந்தது, இது கல்லுடைய உண்மையான சுமை அல்ல, மாறாக குருவை பற்றி தன்னுடைய மனதிலே கொண்டிருந்த அந்த கசப்பான எண்ணம் தான் தன்னுடைய உள்ளத்திலே பாரமாக இருந்து கொண்டிருந்தது என்று கண்டுகொண்டாராம். அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களிலே இறை வார்த்தை இதுதான், இறை வழி இதுதான், இறைவன் நமக்கு காட்டக்கூடிய மதிப்பீடு இதுதான் என்கிறதை உண்மையிலேயே நமது உள்ளங்களிலே நாம் ஏற்றிக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் அதை சுமையாக நாம் பார்ப்பதில்லை. ஆனால் சொல்லக்கூடிய இந்த மதிப்பீடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது இவை சுமையாக நாம் நினைத்து பயணிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த நேரத்திலே நம்முடைய பயணம் எப்பொழுதும் கடினமாகவே இருக்கிறது என்கிற நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. இதைத்தான் மத்தேயு எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று ஆண்டவர் இயேசு எடுத்து சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சுமைகளிலும் நாம் தயங்காமல் நம்முடைய சுமைகளை சுகமாக்கக்கூடிய வழி ஆண்டவரிடமே இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு நாம் பயணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை இது சுட்டி காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே யார்தான் மீட்பு பெற முடியும் என்பதும் மீட்பை எப்படி பெறுவது என்பதை பற்றியும் எடுத்து கூறுகிறது. பல நேரங்களிலே மீட்பு பலருக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்ட ஒரு சொத்தாக பார்க்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். நமது மத்தியிலே சில ஆன்மீகவாதிகள் தங்கள் வாழ்க்கையில் அவர்களோடு இணைந்து ஜெபித்தால்தான் பிறருக்கு மீட்பு கிடைக்கும் என்பதும், ஒரு சிலருடைய ஆலயங்களுக்கு போனால்தான் அவர்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்பதும், அல்லது ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றினால்தான் அவர்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்பதையும், அல்லது எங்களிடம் வாருங்கள், உங்களுக்கு இங்கேதான் மீட்பு உண்டு என்று ஆணித்தரமாக மீட்பு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு அருள், இந்த அருளை தங்களுக்கென உரிமையாக்கி கொண்டவர்களை போன்று பேசக்கூடிய பல மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நாம் கடவுளை தேடி சென்றோம், கடவுளை நோக்கி எதெல்லாமோ எடுத்து சொன்னோம் என்கிறதல்ல, கடவுள் நமக்கு பரிச்சயமா இருக்கிறாரா இல்லையா என்பதை விட கடவுளுக்கு நாம் எவ்வளவு பரிச்சயமாக இருக்கிறோம் என்கிறதை பொறுத்து நமக்கு மீட்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இன்றைய நற்செய்தி சுட்டி காட்டக்கூடிய வழி, வாய்ப்பேச்சால் நான் எனக்கு இறையரசு உரிமை சொத்தாகிவிட்டது
என்று உரிமை கொண்டாடுவது அல்ல, வாழ்க்கையால் இறை அரசை தனதாக்கி கொள்வதே முறை என்கிறதை இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள் என்று இன்றைய நற்செய்தியிலே மிக பெரிய ஒரு போதனையை நமக்கு முன்னிலையிலே வைக்கிறார். ஏனென்றால் இறை அரசை நோக்கிய பயணத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மதிப்பீடுகளை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறுகிய பாதை வழியே இறைவனை நோக்கி நாம் பயணிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் நமக்கு வேண்டும் என்கிறதை இன்றைய நற்செய்தி எடுத்து சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள் என்று சொல்லுகிறார். இடுக்கமான வாயில் என்று சொல்லுவது இதுதான் விண்ணரசுக்கு உரிய வழி என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இடுக்கமான வாயில் வழியே நுழைவது என்பது ஏன் பலருக்கும் கடினமாக இருக்கிறது, ஏன் இதற்கு பலரும் முயற்சி செய்வதில்லை என்றால் பின்வரும் காரணங்களை அதற்கு குறிப்பிடலாம். முதலாவதாக, பலரும் இடுக்கமான வாயில் வழியே நுழைங்கள் என்று சொல்வது தனக்குரிய ஆசைகளை தன்னை மறுத்து இயேசுவின் மதிப்பீடுகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வது, இறை அரசுக்குரிய மதிப்பீடுகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வது என்கிறதை குறிக்கிறது. இதைத்தான் மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 21 முதல் 22 வரை உள்ள வசனங்களிலே இயேசுவை பின்பற்ற விரும்பிய பணக்கார இளைஞன் தனக்கு உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுக்க சொன்ன உடனேயே சோகத்தோடு திரும்பி செல்கிறான் என்று பார்க்கிறோம். இது இறை அரசுக்குரிய வழி இதுதான் என்று தெரிந்த பின்பும் இறை அரசை விட தன்னுடைய சொத்துக்களை அவன் உயரியதாக கருதுகிறான். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னை மறுத்து தன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, இடுக்கமான வாயில் வழியே நுழைவது என்று சொல்வது பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் ஆசைகளை, நம்முடைய வாழ்க்கையின் சிற்றின்பங்களை, நம்முடைய வாழ்க்கையின் விளம்பரங்களை விட்டு நாம் இயேசுவை பின்பற்றுவது என்கிறதை குறிப்பிடுகிறது. இதைத்தான் தொடக்க நூல் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். லோத்துடைய மனைவி சோதோம் நகரம் அழிக்கப்படுகிற பொழுது தன்னுடைய இதயத்தின் ஏவலினால் இன்னும் அங்கே என்ன நடக்கிறது என்று அவர் திரும்பி பார்க்க நேரிடுகிறது. அந்த சூழ்நிலையிலே அவர் உப்பு சிலையாக மாறுகிறார் என்று வேத நூல் குறிப்பிடுகிறது. இதைத்தான் நீதிமொழிகள் ஆகமும் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் எடுத்து சொல்லும். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் சிலவை நமக்கு நல்லவையாக தெரியலாம், ஆனால் அவை கடைசியிலே நம்மை அழிவு பாதையை நோக்கி இட்டு செல்ல வாய்ப்பு இருக்கிறது என்கிறதை இது வெளிப்படுத்துகிறது. மூன்றாவதாக, இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள் என்று சொல்வது வாழ்க்கையில் துன்பங்களை, இடர்களை விண்ணரசின் விழுமியங்களுக்கென ஏற்க தயாராக வேண்டும் என்கிறதை இது குறிப்பிடுகிறது. எனவே லூகாஸ் நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 54 முதல் 62 வரை உள்ள வசனங்களிலே பேதுரு இயேசுவை மும்முறை மறுதலிக்கிறார். இதற்கு முக்கிய காரணம் என்ன? ஒருவேளை இயேசுவை போன்று தானும் துன்பத்திற்கு உட்படுத்தப்பட்டு விடுவோமோ என்கிற பயத்தினால் அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறார். அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் தூய பவுல் அடிகளார் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இந்த உலகத்திலே செல்வத்தை மையப்படுத்திய வாழ்க்கையை இயேசுவிலே வாழ முயற்சி செய்கிற பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கைக்கு துன்பமும் வந்து சேரலாம். நாம் இயேசுவுக்கென வாழ்கிற பொழுது துன்பத்திற்கு உட்படுத்தப்படலாம் என்கிறதை இது வெளிப்படுத்துகிறது. அன்பார்ந்தவர்களை, இடுக்கமான வாயில் வழி நுழைவது என்றால் அத்தகைய மனிதர்களுக்கு என்ன வழிமுறைகள் தேவை என்றால், முதலாவதாக இயேசுவே ஆண்டவர் என்று உளமாற ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையும், இயேசுவே ஆண்டவர் என்று
வெளிப்படையாக அறிக்கையிடக்கூடிய மனத்தன்மையும் வேண்டும் என்பதை லூகாஸ் நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 39 முதல் 43 வரை உள்ள வசனங்களிலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய வலது புறமும் இடது புறமும் 2 திருடர்கள் சிலுவையில் அறையப்படுகிறார்கள். அதிலே ஒருவன், இயேசுவே, உமது இறை அரசு வரும்பொழுது என்னையும் நினைவு கூறும் என்கிற வார்த்தையை எடுத்து சொல்லுகிறார். இயேசு அவருக்கு அந்த வாய்ப்பை அளிக்கிறார் என்கிற நிலை நமக்கு தெரிய வருகிறது. இதைத்தான் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இயேசு குறிப்பிடுகிறார். நானே வழியும் உண்மையும் உயிரும் என்று சொல்லுகிறார். இடுக்கமான வாயில் வழியே நுழையக்கூடிய 2வது யுக்தி என்று சொல்லப்படுவது அன்றாட சிலுவைகளை சுமந்து தன் நிலை மறுத்து இயேசுவை பின்பற்ற துணிவது என்று குறிப்பிடுகிறது. இதைத்தான் லூகாஸ் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே என்னை பின்பற்ற விரும்பக்கூடியவர் தன் நிலை மறந்து தன்னுடைய சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லுகிறார். இதை கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 28 வரை உள்ள வசனங்களிலே தூய பவுல் அடிகளார் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள், இடர்கள், சிறைபிடிக்கப்பட்டது, சித்திரவதை செய்யப்பட்டது, வெறுத்து ஒதுக்கப்பட்டது, இவை அனைத்தின் மத்தியிலும் கிறிஸ்துவுக்கு தான் நம்பிக்கையுள்ள சீடனாக தொடர்ந்து செயல்பட்டதை பெருமையாக குறிப்பிடுகிறார் என்கிற நிலையை பார்க்கிறோம். 3வதாக, ஒரு நபர் இடுக்கமான வாயில் வழியே நுழைவது என்று சொல்வது இறை வார்த்தையை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கை அவனது அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. இதைத்தான் மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று குறிப்பிடுகிறவன் கண்டிப்பாக விண்ணரசில் நுழைய மாட்டான், ஆனால் இறை தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவனே விண்ணரசில் நுழைவான் என்கிறதையும், எனவே வெறுமனே வாய்ப்பேச்சால் வாழ்க்கை ஓடக்கூடாது, மாறாக செயல்பாடுகள் வழியாக காட்டப்பட வேண்டும் என்கிறதை இது வெளிப்படுத்துகிறது. இதைத்தான் அன்னை மரியாள் லூகாஸ் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு முடிவை மேற்கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவே இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியது இறை அரசை நமக்கென உருதாக்கி கொள்ள நம்முடைய வாழ்க்கை அடிப்படையிலே ஒரு சில மதிப்பீடுகளை ஏற்கக்கூடியதாக, மகிழ்ச்சியோடு நம்முடைய செயல்பாடிலே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கிறதை இது வெளிப்படுத்துகிறது. அதாவது பிறரை ஏமாற்றுவது, பிறரை ஏய்த்துவிட்டு வாழ்வது என்பதெல்லாம் மிக எளிதாக இருக்கலாம். இருந்தாலும் உண்மையை பின்பற்றி வாழ்வது என்பது நமக்கு ஒரு குறுகிய பாதையாக இருக்கிறது என்பதை இது சுட்டி காட்டுகிறது. பிறரை மன்னிக்காமல் வாழ்க்கையில் பல குற்ற உணர்வுகளோடும் பிறரை பற்றிய பழி சுமைகளோடும் நாம் வாழ்வது மிக மிக எளிதாக இருக்கலாம். ஆனால் அவற்றிற்கு அப்பால் ஒருபடி மேலே சென்று அவர்களை மன்னித்து வாழ்வது என்று சொல்வது மிக மிக கடினமான குறுகிய பாதையாக நம்முடைய வாழ்க்கையிலே தென்படலாம். உலக போக்கிலே நாம் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் என்கிறபடி பல திருமணமானவர்களும் திருமணத்திற்கு புறம்பே உள்ள உறவுகளோடு எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம் என்பது சுலபமாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்திலே என்னுடைய மனைவிக்கு நம்பிக்கையுள்ளவனாக நான் வாழ வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையுள்ளவனாக விசுவாசம் உள்ளவனாக நான் வாழ வேண்டும் என்று சொல்வது நம்மில் பலருக்கும் கடினமாக இருக்கலாம். நாம் விரும்பியபடி, பிள்ளைகள் விரும்பியபடி எப்படி வேண்டுமென்றாலும் வாழ்ந்தாலும் பெற்றோர்களுக்கு தெரியாதே என்கிற மனநிலையோடு பல பிள்ளைகளும் இளைஞர்களும் இளம் பெண்களும் இருக்கலாம். ஆனால் பெற்றோர்கள் பணிக்கிறபடி இதுதான்
இப்படித்தான் இந்த பண்பின் படிதான் வாழ வேண்டும் என்பதை தங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வது குறுகலான பாதையாக அவர்களுக்கு தோன்றலாம். இந்த உலகத்திலே ஏதாவது வழிமுறையை பின்பற்றி சொத்துக்களை சேகரிப்பது என்பது சிலருக்கு எளிதாக தோன்றலாம். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தங்கள் வாழ்க்கையிலே சொத்துக்களை சேகரித்த பல மனிதர்கள் அவற்றை பிறரோடு பகிர்ந்து கொண்டு வாழ்வது என்று சொல்வது அவர்களுக்கு குறுகலான பாதையாக இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஜமைக்கா நாட்டை சார்ந்த தடகள வீரர் உசைன் போல்ட் ஒருமுறை அவருடைய மருத்துவர் அவரை பார்த்து சொன்னாராம், இதற்கு மேல் நீங்கள் ஓடுவதற்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக தடகள போட்டியிலே கலந்து கொண்டிருக்கிற பொழுது உங்களுக்கு மாரடைப்பு வந்து இறந்து போகலாம் என்று சொன்னாராம். அதை கேட்ட உசைன் போல்ட் அவரிடம், அப்படி ஒரு நிகழ்வு நான் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது மாரடைப்பு வந்து இறந்து விட்டால் அதை விட ஒரு பெரிய பெருமை ஒரு விளையாட்டு வீரருக்கு கண்டிப்பாக கிடைக்கவே செய்யாது, அதை நான் பெருமையாக கருதுகிறேன் என்று சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் குறிக்கோளை தெளிவாக வைத்து ஓடக்கூடிய நபருக்கு வாழ்க்கையில் எது வந்தாலும் அது பெரிய பொருட்டாக தெரிவதில்லை. அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. இறை அரசின் மதிப்பீடுகள் என்று சொல்லுகிற பொழுது குறுகிய பாதை வழியே நாம் பயணிக்கிறோம். விசாலமான இந்த உலகியல் காரியங்களை விட்டு இறைவனை நமது சொத்தாக்கி நாம் பயணிக்க முயற்சிக்கிறோம் என்கிறதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அத்தகைய ஒரு தெளிவை பெற்று இறை மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளமாக கொண்டு நாம் இறைவனை நோக்கி நேர்த்தியாக பயணிக்க வேண்டிய அருளையும் ஆசிரியையும் வேண்டி ஜெபிப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.